विघ्न विनायक मूर्ति की जय। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् அப்படின்னு ராமாயணமே. இந்த ராமாயணத்தை எழுதினவர், உலகத்துக்கே வழிகாட்டினவர் வால்மீகி. அவருக்கே இந்த ராமாயணத்தை ராமனை பத்தி சொன்னத்துல திருப்தி ஏற்பட்டதான்னா இல்லைன்னா, அதிருப்தஸ்தம்னா திருப்தி ஏற்படலை. ஏன் அப்படின்னா அவ்வளோ இருக்கு. போரும்னு எப்ப தோணும்? ரெண்டு இருந்தா தோணும். ஒன்னும் நமக்கு சக்தி இல்லைனாலும் சாப்பிட்றதே நமக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேல சாப்பிட முடியாது, போரும் அப்படின்னு தோணும். இல்ல சாப்பிட்ற பதார்த்தம் எல்லையற்றதா இருந்துன்னு வச்சுக்கோங்க, போரும் அப்படின்னு தோணும். இந்த சாப்பிட்ற பதார்த்தம் எல்லையற்றதானது. அதனால அவரால் சொல்லி மாளல்ல. அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே அப்படிங்கிறார். இந்த எவ்வளோ சொன்னாலும் திருப்தி ஏற்பட மாட்டேங்கிறது. ஏன்? இதுல ஒரு ஆச்சரியம். ராம குணங்களுக்குள்ள மகிமைய சொல்றேன். பொதுவா இந்த ராமாயணத்திலேயே அயோத்தியா காண்டத்துல பின்னாடி வரும். ஒரு மனிதனுடைய குணங்கள்ல எடுத்துட்டோம்னா நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். தோஷம் இல்லாத மனுஷன் கிடையாது, குறை இல்லாத மனுஷன் எது உலகத்துல? பூர்ணன் பகவான் தான். பாக்கி எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். அப்ப நாம வெளியில பழகும் போது எப்படி பழகுவோம்னா, நம்ம குறை தெரியாதபடிதான் பழகுவோம். நிறைய இருக்கா மாதிரி தான் நம்ம பழகுவோம். நம்ம குறையே தெரியாதபடிக்கு தான் பழகுவோம். நம்மால மறைக்க முடியாத ஒரு இடம் உண்டுன்னா அது பத்னி தான், மனைவிட்டு தான். மனைவிட்ட ஒரு மனிதன் குறைய மறைச்சு பழக முடியாது. ஏன்னா 24 hours கூட இருக்காவ. அப்படிங்கிறது குறைகள் அவளுக்கு தெரியும். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, உலகம் முழுக்க ஒரு மனிதனை ஒத்துண்டாலும் மனைவி ஒத்துக்க மாட்டான். மனைவிக்கு பிரியம் இருக்கலாம், ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்க மாட்டான்னு சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னேன்னா, என்ன கேளுங்கோ சொல்றேன்பா. சாரை பத்தி என்ன கேளுங்கோ நான் சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கறதுனால. இந்த ஒரு ஆச்சரியம். ராமபிரானோட பத்னியான சீதை ராமனை பத்தி சொல்றாள். பின்னாடி இவருடைய ஆசிரமத்துல, அனத்திரி அனசூயனுடைய ஆசிரமத்துல சொல்லும் போது, கிம்புணர்யோ குணஸ்லாக்யா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா அப்படிங்கிறான். நீ வந்தது ஆச்சரியம், சொத்தெல்லாம் போன ராமனோட நீ பின்னாடி வந்தது ஆச்சரியம்னு அனசூய சொன்னா. அதுக்கு சீதை சொல்றாள், ராமன் பின்னாடி வந்ததுல ஆச்சரியம் என்ன இருக்குன்னு கேட்டான். ராமன் மாதிரி ஒரு மனிதனை ஒரு பெண்ணு கணவனை அடைஞ்சா விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்னு கேட்டான். ஒரு தகுதி இல்லாத ஒரு கணவனை தூக்கி பிடிச்சிருந்து அவனோட நின்னா அதுல ஆச்சரியம்னு சொல்லலாம். 5 ரூபா சம்பாதிக்காம வெத்து வெட்டாயிருந்து, பொறுப்பு இல்லாம குடிகாரனாயிருந்து, குடும்பத்தை ரட்சிக்காம, இந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை ரட்சி அவனுக்கும் சாப்பாடு போட்டு தன் கணவன்னு அவனையும் காப்பாத்தி வந்தான்னா அப்ப சொல்லலாம் அவளை பதிவிரத, இத்தனைக்கு அப்புறமும் உன் கணவனை விடாம நீ இருக்கியே அப்படின்னு சொல்லலாம். இந்த ராமன் பின்னாடி நான் வந்ததுல ஆச்சரியம் என்ன இருக்குன்னு கேட்டான் இவள். நைத்ததா ஆச்சரிய மாரியாயா, இதுல நீங்க சொன்னதுல ஆச்சரியமே கிடையாதுன்னு சீதை. என் மாம் துவமனுபாஷதே கிம் புனர்யோ குணஸ்லாக்யா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா. அப்பேற்பட்ட குணம், அப்பேற்பட்ட குணம் இன்னி வரையில் மக்களால ரசிக்கப்படுகின்ற, அனுபவிக்கப்படுகின்ற
பிரமிக்கப்படுகின்றதான ஒரு குணங்கள். கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, இந்த ஒரு வார்த்தையில முடிஞ்சு போயிடுது. ஆழ்வார்கள் பகவத் அவதாரங்கள் இல்லையா, சொன்னாலும் பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை தான். ராமனை தவிர இன்னொருத்தன் சேர்ந்து உன்னை கத்துண்டுட முடியுமா? ராமாவதாரம்ங்கிறது அப்பேற்பட்ட அவதாரம். ஒரு மனிதன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றளவும் உலகத்துக்கு ராமாவதாரம் தான் காமிக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு ஆச்சரியத்தை சொல்றேன். இப்ப சமீபத்தில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் படித்தேன். இந்தியாவில் இருக்கிறவா எத்தனை பேர்? 140 கோடி பேர். அதுல ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சா 70 கோடி பேர் ஆண்கள், 70 கோடி பேர் பெண்கள்னு வச்சுக்கோங்க. இந்த 70 கோடி ஆண்கள்ல பெயர் என்ன அப்படின்னு சர்வே எடுத்தா 30 கோடி பேருக்கு ராமரோட பெயர் எடுத்து போட்டு பார்க்கிறா. 30 கோடி பேருக்கு ராமர் ரிலேட்டடான பெயர் தான். ராமசுவாமி, ராமன், ராமச்சந்திரன், ராகவன், ஏதோ ஒரு ரகுவீரன், ஏதோ ஒரு பெயர் ஸ்ரீராம், ஏதோ ஒரு பெயர் கோதண்டராமன், கல்யாணராமன், பட்டாபிராமன், ஏதாவது ஒரு சம்பந்தத்துல. இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தெய்வமே இல்லை ராமரே இல்லைன்னு நம்ம ஊர்ல பிரச்சாரம் பண்ண பெரியவருக்குமே ராமசுவாமின்னு தான் பெயர். அதை மாத்திக்கவே இல்லையே, அந்த பெயரை மாத்திக்கலாமே, மாத்திக்கவே இல்லையே. அதெல்லாம் சும்மா சும்மா இல்லோ 4 பேர் கைதட்டி கேட்கறான்னா அதுக்காக எதை வேணாலும் இன்னைக்கு பேசுறா பத்தியா. அது மாதிரி ஒரு பேச்சை தவிர ஹிருதயத்திலேருந்து வந்த பேச்செல்லாம் கிடையாது. ஹிருதயத்திலேருந்து பேச முடியாது. ஹிருதயம்னு ஒன்று இருக்கணும், மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும், மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். அதனால பேசவே முடியாது. ஒரு வார்த்தை பேசினாலும் மனசாட்சி குத்தும். ஒரு வார்த்தை தப்பா சொன்னோம் ராமரேங்கிறதுக்காக மெட்ராஸ்ல ராமருக்கு வெள்ளி கவச்சம் பண்ணி போட்டு வச்சிருக்கான். கோபாலபுரத்துல ராமரை போய் பாருங்க, வெள்ளி கவச்சம் பண்ணி போட்டு வச்சிருக்கான் இந்த வார்த்தை சொன்னதுக்காக. அப்படி உள்ள ஒரு பகவான் சொல்லிட முடியுமா? நாக்கு போட்டு பேசிட முடியுமா? ஒரு குற்றங்குறை சொல்ல முடியுமா? இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா உலகத்துல அப்படின்னு பிரமிக்கிறக்கூடியதான ஒரு அவதாரம். ஒரு மனிதனுடைய அடையாளமே குணம்தான். இவனை நல்லவன், இவனை கெட்டவன் அப்படின்னு சொல்றோம், இவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், இவனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றோம். இதெல்லாம் எதை வச்சுன்னு சொல்றோம்னா குணத்தை வச்சுன்னு சொல்றோம். மிருகங்களுக்கு இது பொருந்தாது. இந்த நாய் ரொம்ப நல்ல நாய், இந்த பசுமாடு ரொம்ப நல்ல பசுமாடு அப்படின்னு சொல்லுவோமா எங்கேயாவது? இது 8 லிட்டர் 10 லிட்டர் கறக்கும்னு தான் சொல்லுவோமே தவிர, இது நல்லா காவல் காக்கும்னு தான் சொல்லுமே தவிர, இந்த ஆடு தினம் ஸ்நானம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அதை விற்பான். அது 15 கிலோ எடைன்னு சொல்லி தான் விற்பான். அதை கிலோ கணக்கு தான். ஆனா மனிதனை சொல்லும் போது இவர் 100 கிலோ இருப்பார் சார் அப்படின்னு நான் சொல்லுவோம், இவர் ரொம்ப நல்லவர் சார்ன்னு தான் சொல்லுவோம். அப்ப மனிதனுக்கு அடையாளம் குணங்கள். இந்த குணங்கள் மனிதனுக்கு எப்படி வரது, எதனால வரது அப்படின்னா 2 காரணத்தினால வரது. ஜெனட்டிக்கா வரது, சங்கத்தினால வரது. சங்கம்னா சேர்க்க. நம்ம யாரோட சேர்றோமோ, என்ன மாதிரி படிக்கிறோமோ, என்ன மாதிரி நாம பழகிறோமோ அது நமக்கு வரும் இயல்பா. அந்த பேச்சு, அந்த எண்ணம், அந்த மாதிரி செயல்கள் இயற்கையாவே வந்து. கலியுகத்துல இதெல்லாம் தாறுமாறா போயிடும்னு மகான்களுக்கு தெரியும். இந்த சிஸ்டங்கள்லாம் மாறி போயிடும்னு தெரியும். ஏன்னா நல்லவாளை நாம் தேடின்னு போற மாதிரி இருக்கும். நல்லவர்களை அடிப்படையில நல்லவர்களா இருப்பார்கள், ஆனா அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையா இருக்கும். உள்ளுக்குள்ள அவன் நல்லவனா இருந்தாலும் தன்னை நல்லவன்னு காமிக்க முடியாது, தன்னை பக்திமான்னு காமிக்க முடியாது, நெத்தியில ஒண்ணு இட்டுண்டு கூட வர முடியாது. அது மாதிரி இட்டா கூட உடனே அழிச்சிருவான். அது மாதிரி எல்லாம் நிர்பந்தங்கள் இருக்கும் அவனுக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பக்தி இருக்கலாம், அது வேற விஷயம். இந்த நல்லவர்களை நாம் தேடின்னு போகணும் அப்படின்னு இல்லாத படிக்கு இது மாதிரி ஒரு கதைகளை சொல்லி நல்லவர்களை பத்தி, நல்லவர்கள்ல மிகவும் சிரேஷ்டமான ராமபிரானை பத்தி சொல்லக்கூடியதான ஒரு முறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இது கற்பனை இல்லை, இது உண்மை. கதைகள்லாம் நிறைய இருக்கு, கற்பனையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கும் உலகத்துல இன்னி வரையில் இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு காவியம் அப்படின்னு தான் இதை எடுத்துப்பா. இதிகாசம்னு சொல்லுவார்கள், காவியம்னு சொல்லுவார்கள்.
நாடகம்னு சொல்லலாம், சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். பிற்காலத்துல அது சினிமா அப்படின்னு வந்து டிராமான்னு வந்தது, சினிமான்னு வந்தது, கதைகள் நாவல்கள்ல கதைகளா வந்தது, இப்ப சீரியல்களா வர்றது. இது பரியந்தம் அந்த அந்த ஃபார்மெட்டை நாம கவனிச்சோம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஹீரோ ஒரு வில்லன், ஹீரோ நல்லவனா இருப்பான், வில்லன் கெட்டவனா இருப்பான். இந்த சிஸ்டம் இன்னி வரைக்கும் அப்படியே வருது, இன்னி வரைக்கும் அப்படியே வருது. ஹீரோவை நல்லவனா காமிக்கிறது, வில்லனை கெட்டனா காமிக்கிறது அப்படிங்கிற சிஸ்டம். இது எங்க ஆரம்பிச்சதுன்னா ராமாயணத்துல தான். முதல் புஸ்தகம் ராமாயணம் தான். இதுல பின்னாடி இப்ப சொல்றதெல்லாம் என்னன்னா, உண்மையில ஹீரோ அயோக்கியனா இருப்பான், வில்லன் நம்பியாருன்னு ஒருத்தர், எல்லா படத்துலயும் அவன் தான் வில்லன், அவன் தான் ரொம்ப நல்லவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது அவருக்கு, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, அவ்வளோ நல்லவர். நம்ம ஹீரோன்னு யாரெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோமோ ஒரு கெட்ட பழக்கம் மிச்சம் கிடையாது அவனுக்கு, அது மாதிரி உள்ளவன். ஆனா உண்மையாவே ஹீரோல நல்லவனா இருந்து ஒரு சொல், ஒரு வில், ஒரு மனைவி அப்படின்னு சாரித்திரேனச்ச கோயுக்தா அப்படின்னு முதல்ல கேள்வி. இங்க ராமனுடைய கதை அப்படிங்கிறது, ராமர் போனார், பெரிய கட்ட ஹீரோவை அழிச்சார், 10 பேர் அடிச்சார், அந்த சாகசம் பண்ணினார், இந்த சாகசம் பண்ணினார்ங்கிறதே இந்த கதை கிடையாது. ஸோ சாரித்திரமேவ சரித்திரம், ராமனுடைய நன்னடத்தையே தான் இந்த கதை. இவ்வளோ பெரிய கதையை சொல்றமே நாம, ராவணனை கொன்னாருங்கிற அந்த சப்ஜெக்ட் 5 நிமிஷம் கூட சொல்ல மாட்டோம் நாம். ராமன் எப்படி இருந்தான், எவ்வளவு நல்லவனா இருந்தான், எப்படி வாழ்ந்தான், அப்பாட்ட எப்படி நடந்துட்டான், அம்மாட்ட எப்படி நடந்துட்டான், மனைவிட்ட எப்படி நடந்துட்டான், சகோதரர்கள்ட்ட எப்படி நடந்துட்டான், வேலை செய்பவர்கள்ட்ட எப்படி நடந்துட்டான், நண்பர்கள்ட்ட எப்படி நடந்துட்டான், ஒரு கால் எதிரியா இருந்தாலும் அவர்கிட்ட எப்படி நடந்துட்டான், இதெல்லாம் நாம படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி உள்ளது இந்த ராமாயணம் தான். இன்னைக்குமே அத்தனை விஷயம் இருக்கு. இந்த மொழி மாற்றத்தினால ஜனங்களுக்கு போய் அது ரீச் ஆக மாட்டேங்கிறது, இருந்தாலும் முயற்சி பண்றார். எல்லா மொழியிலையும் ராமாயணத்தை எழுதி எல்லா தேசங்கள்லையும் அதை ஃபாலோ பண்றார். சப்ஜெக்டா நாம வைக்கணும்னா இதை தான் வைக்கணும். ஏன்னா படிப்பு அறிவு அப்படிங்கிறது தான் உயர்வனுடைய அடையாளம். கவனிச்சு கேட்கணும். நீங்க எவ்வளோ பெரிய ஆளா உயர்ந்து இருக்கீர்கள் பணத்தினால இல்லை, பதவியினால இல்லை, அறிவுனாலதான். அறிவினால் உயரணும், அறிவேதான் உயர்வு. இந்த அறிவை கொடுக்கக்கூடியதான படிப்பை தான் படிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு அவசியம் கிடையாது. இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு படிப்பை மாத்திட்டார்கள். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு சிற்றூர் பேங்க்ல கலார்க்கா இருக்கான், அவன் படிச்சது இன்ஜினியரிங், வேலை பார்க்கறது. இந்த படிப்புக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல. என்ன படிக்கிறானோ அந்த ரிலேட்டடான ஒர்க்கே அவனுக்கு கிடையாது. அப்ப அந்த படிப்பே அவனுக்கு வேஸ்டா போறது. அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி, அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி அமையறதே தவிர அது அவனுக்கு பிரயோஜனப்படுறதான்னா இல்லை. அர்த்தகரீச்ச வித்யான்னு நாம படிக்கிற படிப்பு நமக்கு ஆயுசு பரியந்தம் நம்மளை உயர்த்துறதா இருக்கணும். அப்ப அறிவை வளர்க்கிற மாதிரி உள்ள படிப்புகள் தான் நம்ம சப்ஜெக்டா இருந்தது ஒரு காலத்துல நம்ம தேசத்துல. அது மாதிரி சப்ஜெக்ட் தான் வச்சிருந்தார்கள். அதுல எல்லா வகையான படிப்புகளையும் நாம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இந்த ராமாயணம் முதலிய இதிகாசங்கள் எல்லாத்தையும் கலந்து நமக்கு கொடுக்கறது.